இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு திருச்சபை மூலம் பரலோகத்தை சுதந்திரிக்கும் தேவ ஞானம். தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2, 3 வசனங்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். தானியேல் தீர்க்கதரிசிக்கு முடிவு காலத்தில் நடக்கப் போகிற சம்பவத்தை தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தினதை தான் எழுதி வைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கும் ஞானத்தை குறித்து தான் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு இருக்கின்றோம். தானியேல் 12:2-3 வசனத்தின்படி கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவத்தை கர்த்தர் சொல்லி கொடுத்து விட்டு சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தை அல்லது இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்பதையும் சொல்லுகிறார். சில நித்திய ஜீவனுக்கு விழித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களைத்தான் ஞானவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லுகிறார். இது சம்பந்தப்பட்ட இதே காரியத்தை இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28, 29 வசனங்கள். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். இயேசுவும் அதைத்தானே சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறது, நன்மை செய்கிறவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள், தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருப்பார்கள். 2 பேரும் எழுந்திருக்கிறார்கள். அங்கே ஞானவான்கள் சூரியனைப் போல ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போல பிரகாசிப்பார்கள் என்ற தானியேலுக்கு சொல்லப்பட்டது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 43வது வசனம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். இயேசுவும் அதே தான் சொல்லுகிறார். அங்கே ஞானவான்கள் என்று எழுதப்பட்டுள்ளது, இங்கே நீதிமான்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. 2 ஒன்றுதான். தேவனுடைய ராஜ்யத்திற்குள் போகிறதற்கு நீதிமான்களுக்கென்று அன்றொரு விசேஷித்த ஞானத்தை வைத்திருக்கிறான். பரலோக ராஜ்யத்தை எந்த சூழ்நிலையிலும் இழந்து விடாமல் இருப்பதற்கு தான் பரலோகத்தை சுதந்திரிக்கிறதற்கு தேவன் ஒரு விசேஷித்த ஞானத்தை வைத்திருக்கிறார். அந்த ஞானத்தை குறித்து தான் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டும் இருக்கின்றோம். அந்த ஞானம் பிசாசுனுடைய சகல தந்திரங்களையும் அறிந்து கொள்ள வைக்கும். அந்த ஞானம் நமக்குள் இருந்தால் நம்மை தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நடக்க வைக்கும். அந்த ஞானம் நமக்குள் இருந்தால் எது தேவனுக்கு பிரியம் இருக்கும், எது தேவனுக்கு பிரியம் இருக்காது என்பதை அந்த ஞானம் சொல்லிக் கொடுக்கும். அதனால்தான்
தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஞானம். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த ஞானம் அவரை மகிழ்விக்குமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 15வது வசனம், என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். கர்த்தர் சொல்லுகிறாரே, உன் இருதயம் ஞானம் உள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும் என்று சொல்கிறார். அர்த்தம் என்னன்னா, அந்த ஞானம் உள்ளவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வான். அது நிமித்தம் அவருடைய இருதயம் மகிழும். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். தானியேலுக்கு கர்த்தர் ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுத்திருந்தார். தானியேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனம், உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. எல்லாம் கவனிங்க. உடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும், அவர் சொல்ற வார்த்தையை கவனிக்கலாம். வெளிச்சமோ விவேகமோ தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானம் சொல்றா. அப்படின்னா தேவர்களுக்குரிய ஞானங்கிறது பரலோக ஞானம். அது அந்த ஞானம் தானியேலுக்குள் இருந்ததா. 12வது வசனத்தில் இருந்து, ராஜாவினால் பெல்தஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியர்த்தி பண்ணுகிறதும் புதை பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றால் தேவ ரகசியம். அது உலக சம்பந்தப்பட்டது அல்ல, அது உலக ஞானமும் அல்ல. தேவ ரகசியத்தை சொல்லக்கூடிய ஞானங்கிறா. அவனை கூட்டிடுவா, அவன் அதை சொல்லுவான். அதுதான் தேவர்களுக்கு ஒத்த ஞானம் சொல்றா. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். வாசிப்போம். அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும். நல்ல கவனிங்க. உனக்குள்ள தேவர்களின் ஆவி. அவனுக்கு ஆண்டவரை பற்றிலாம் தெரியாது. அவனுக்குள்ள பரிசுத்த தேவர்களுடைய ஒரு ஆவி இருக்குங்கிற மட்டும் தெரியும். தேவனுடைய ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானம் உன்னிடத்தில் உண்டு என்று காணப்பட்டேன். இப்போதும் இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்கும் சாஸ்திரிகளும் ஜோசியரும் எனக்கு முன்பாக அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் கூடாமற் போயிற்று. பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெளிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொருசரப்படையும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்றான். நல்ல கவனிங்க. நான் சொன்னேன், அவனுக்குள்ள இருக்கிற ஞானம் தேவர்களுடைய ஞானம், உலக ஞானம் இல்லை. அது பரலோக ரகசியங்களை அறிவிக்கிற ஞானம். அவன் சொல்றான், இதன் அர்த்தத்தை உன்னால் சொல்லக்கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பினையும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதி டாப்ல போயிருவாங்கிறான்.
தானியேலுக்குள்ள பரலோக ஞானம் இருந்ததுங்கிறதை இப்ப நிரூபிக்கிறான். வாசிப்போம். அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். உன் பரிச வேற யாருக்காவது கொடு. பியூட்டிஃபுல் ஐயா. எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை பணத்துக்கு இல்லையா. நல்லா கவனிக்க வேண்டும். அத பணத்துக்கு விற்கிறதுக்கு எனக்கு கொடுக்கப்படல. நீ ராஜாவா இருக்க, தேசத்தில் என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரிவிக்கிறதுக்காக அவர் வெளிப்படுத்துறாரு. அந்த ரகசியத்தை கர்த்தர் ஏன் எனக்கு சொல்றாருன்னா, உனக்கு தெரியறதுக்காக ஒழியோ பணம் சம்பாதிக்கிறதுக்காக அல்ல. இவன் ஞானத்துக்கும் தாவீதின் ஞானத்துக்கும் வித்தியாசம் உண்டு. தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம் கிடையாது. அவனுக்கும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தது. இந்த கோலியாத்தை கொல்லுகிறவன் எவனோ, அவனுக்கு ராஜா தன் அரண்மனையில் ஒரு பெரிய ஸ்தானத்தில் வச்சு தன் மகளை கட்டி கொடுப்பாளாம். அப்படியா? மகளை கட்டி கொடுப்பாரா? உடனே இன்னொருத்தன் போய் கேட்குறான், இவனை கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும்? அவன் அதையே சொல்றான். அப்ப தாவீது எதுக்காக கோலியாத்தை கொன்னா? அந்த மகளை கட்டுறதுக்கு. நல்லா கவனிங்க ஐயா. ஏன் தானியேலுக்கு ஆண்டவர் அதெல்லாம் வெளிப்படுத்துறாரு? அவனுக்குள்ள பரலோக ஞானம் உண்டு. பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம் உண்டு. எது தேவனுக்கு பிரியமா இருக்கும், எதுல தேவன் பிரியப்படுவாருங்கிறத அறிந்து கொள்கிற ஞானம் அவனுக்கு உண்டு. நல்லா கவனிக்க வேண்டும். தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்த்தா அவனுக்கு ஏகப்பட்ட வரவேற்பு. அங்க ராஜாவுடைய போஜனம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ராஜ போஜனங்கிறது சாதாரணது இல்லை. நல்லா கவனிக்க வேண்டும். ராஜாவுடைய போஜனத்தினாலும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தன் இருதயத்திற்குள் தீர்மானம் பண்ணிக்கொண்டு அந்த பொறுப்பில் இருக்கிறவன் போய் பேசுறான். அது பரலோக ஞானம். அது ராஜாவை பிரியப்படுத்துகிற ஞானம் இல்லை, பரலோக தேவனை பிரியப்படுத்துகிற ஞானம் ஐயா. அந்த ஆரியோகங்கிறவன் சொல்றான், உனக்கு நீ கேட்கறத கொடுத்து உன் முகம் வாடி இருக்க கண்டா ராஜா என்ன காலி பண்ணிடுவாரு. வெறும் மரக்கறிய கூடிய 10 நாளைக்கு சாப்பிட்ரு, அதுக்கப்புறம் நீ சோதிச்சு பாரு. மற்றவங்களோடு நான் வித்தியாசமாக இருந்தால் எனக்கு அதை கொடு. அப்பொழுது ஆண்டவர் எல்லாரையும் விட முகம் கலையா இருக்க வச்சாரு, ஞானத்திலும் சிறந்தவனை விளங்க வைத்தார். அப்ப தானியேலுக்குள் இருக்கிற இந்த ஞானம் பரலோகத்தை சுதந்திரிக்க வைக்கிற ஞானம். அதனால தேவதூதன் இறங்கி வந்து சொல்லுகிறான். தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 22வது 23வது வசனங்கள். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி புறப்பட்டு வந்தேன். தானியேல் பேர் சொல்லி கூப்பிட்டு சொல்றான்.
வாசிப்போம். நீ மிகவும் பிரியமானவன். நீ மிகவும் பிரியமானவன்ப்பா. தேவனுக்கு, தூதனுக்கு இல்ல. நீ அவருக்கு மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ வேண்டிக்குள்ள ஆரம்பிச்சோன்னு எனக்கு கட்டளை கொடுத்துட்டாரு ஆண்டவர். ஞானத்துல பிரியமா இருப்பாரு. அந்த ஞானங்கிறது உலக பிரகாரமான ஞானம் இல்லை, தேவனுக்கு பிரியமானதை செய்கிற ஞானம். அது பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம். இயேசு கிறிஸ்து மீது பிதாவுக்கு அவ்வளவு பிரியம் உண்டா. ஏன்னா அவருக்கும் அதே ஞானம், அவரை பிரியப்படுத்துகிற ஞானம். அவருக்கு எது பிரியமா இருக்கோ அதை செய்கிற ஞானம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 2வது வசனம். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது, இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? அவன் ஞானத்தை குறித்து ஆச்சரியப்படுகிறாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 47வது வசனம். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். அவர் புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்களா? ஏன்? அவரு புத்திய ஞானத்தை காட்டினது 12 வயசுல. 42வது வசனம். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் 12 வயசுல ஒரு ஞானத்தோடு நடக்கிறார். கொலோசையரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகள் ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள்ள ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்குது. அவர் தேவனுக்கு பிரியமானதை செய்வாராம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்போதும் செய்கிறபடியா, அதுதான் அந்த ஞானம். அந்த ஞானம் அவருக்கு எது பிரியன்னு சொல்லி கொடுக்கும், அவருக்கு எது பிரியம் இல்லைன்னு சொல்லி கொடுக்கும். அதனால இயேசு கிறிஸ்து மீது பிதா அப்படி ஒரு அன்பை வைத்து இருந்தாராம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அந்த ஞானம் சந்திர மண்டலத்தில் போய் இறங்குற ஞானம் இல்லை. நல்ல கவனிங்க. அந்த ஞானம் அவருக்கு பிரியமானது என்னது, அதை மட்டும் செய்ய வைத்து உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போயிடும். இந்த வசனங்கள் மூலமாக தேவனாகிய கர்த்தர் ஞானத்தை எவ்வளவு பிரியமாயிருக்கிறார். ஞானமா நடக்கணும். மூடனிடம் ஆண்டவர் விருப்பப்படுறதே இல்லை.
பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம் என்பது உலக ஞானம் அல்ல. உலகத்தில் உன்னை ஒரு ஸ்காலரா காட்டக்கூடிய ஞானம் அல்ல. உலக மக்களால் அவார்டு வாங்கக்கூடிய ஞானம் அல்ல. அது தேவனுக்கு பிரியமானதை செய்ய வைக்கக்கூடிய ஞானம். அது பரிசுத்தத்திற்குள் வழி நடத்தக்கூடிய ஒரு ஞானம். அந்த ஞானம் நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்குள்ள கொடுக்கப்படும். அந்த ரட்சிக்கப்பட்ட பின்பு வேத வசனத்தின் மூலமாகவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் அந்த ஞானம் நமக்குள் அதிகரிக்கப்படும், விஸ்தரிக்கப்படும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் உலகத்தில் ஒருத்தனுக்கும் கொடுக்காத ஞானம். ஆனாலும் அது பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம் இல்லை. அவன் தேவனிடத்தில் கேட்டது ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்கும் நன்மை தீமை இன்னதென்று வகுத்தறிகிறதற்கும் ஒரு ஞானத்தை கேட்கிறான். அந்த ஞானத்தை அவன் கேட்டதுக்கே அவர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தாராம். உலக காரியத்தில் உள்ளதை ஞானமாய் செய்கிறதற்கு ஒரு ஞானத்தை கேட்கிறதுலே அவர் பிரியமா இருந்தா, பரலோக ஞானத்தினை கேட்கும் பொழுது எவ்வளவு பிரியமா இருப்பார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம் வாசிப்போம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரி சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். நீ என்னப்பா விரும்புற, அதை என்னிடத்தில் கேளு. 7வது வசனத்திலிருந்து, இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நான் வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். உலகமே எனக்கு தெரியாது, கொஞ்ச வயசுலயே என்னை கொண்டு ராஜாவாக்கிட்டீரே. வாசிப்போம். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். இவங்களை எல்லாம் என்னால மேய்க்க முடியுமா? அடுத்த வசனம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. இதே ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா அவரோடு கூட நித்திய காலமாயிருக்க அந்த பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானத்தை கேட்கும் பொழுது அவர் எவ்வளவு சந்தோஷமாயிருப்பார். எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் அதிசயமான ஒரு ஞானம். மற்றவர்களை ராஜாவையே நடுங்க வைக்கிற ஞானம். ஆனாலும் அவனுக்கும் பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம் கிடையாது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 5வது வசனம். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல அவ்வளவு புத்தியாய் நடக்கிறான்.
14வது 15வது வசனம். தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு. அப்போ எப்படிப்பட்ட ஞானத்தில் இருந்திருப்பான். ஆனாலும் பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம் அவன்கிட்ட இல்லை. அந்த ஞானத்தை எப்போ கற்றுக்கிட்டான் தெரியுமா? உபத்திரவத்தின் பாதையில் போனதுக்கு அப்புறம் தான் கற்றுக்கிட்டான். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 67வது 71வது வசனங்கள். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். உபத்திரவப்படுற மாதிரி என் இஷ்டத்துக்கு வாழ்ந்தேன், வழி தப்பி நடந்தேன். அப்போ அவ்வளவு ஞானம் இருந்தும் தேவனுக்கு பிரியமா நடக்கல, வழி தவறிட்டான். வாசிப்போம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அந்த பாதையில போனதுனாலதான் பரலோக ஞானத்தை பெற்றேன் ஐயா. அதுக்கப்புறம் சாவு வரைக்கும் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தான். ஆபிரகாமை தேவன் அழைத்தார் இல்லையா? அந்த அழைத்த க்ஷணப்பொழுதில இருந்து பரலோக ஞானத்தோடு தான் வந்தான். ஆபிரகாமுக்கு தேவன் அழைத்ததற்கு அப்புறம் உள்ள காரியத்தை வாசித்தீங்கன்னா உலக ஞானம் இல்லை, பரலோக ஞானம். அவன் எண்ணம், அவன் சிந்தனை எல்லாம் பரலோகம்தான். வாசிப்போமா? எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எங்க போறனே தெரியாது, எங்க கூட்டிட்டு போறாரு, எதுக்கு கூட்டிட்டு போற எதுவுமே தெரியாது. வாசிப்போம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசி போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறான். பெரிய ஊழியம் செய்துட்டு இருக்கல. இந்த வசனம் உங்களையும் என்னையும் போல குடும்ப வாழ்க்கை நடத்துறான். அந்த குடும்ப வாழ்க்கை நடத்துறனுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சா? வாசிப்போம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். எண்ணம் எல்லாம் பரலோகம்தான். அந்த பரலோக வீட்டை இழந்துடக்கூடாது. அந்த பரலோக வீட்டை இழந்துட அவர் அழைச்ச பொழுது அந்த நம்பிக்கையிலையும் அந்த எண்ணத்திலையும் தான் வெளியே வருகிறான். அப்ப அவனுடைய பரலோக ஞானம் என்ன? ஆதியாகமம் 13வது அதிகாரம் 7வது வசனத்தில் இருந்து ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அவங்களுக்குள்ள வாக்குவாதம். மந்தை மேய்ப்பர்களுக்குள்ள உண்டான வாக்குவாதத்தினால அது லோத்து பாதிக்கப்பட்டுட்டான், ஆபிரகாம் பாதிக்கப்படல. சொல்வார் பேச்சை கேட்டு தன்னை சீரழிச்சவன் தான் லோத்து. 1000 பேர் உன்னை கரப்படுத்துவான். ஏன் அதுல விழுந்து போகிற? பரலோக ஞானம் இல்லை. பரலோக ஞானம் இருந்தா எவன் உன்னை குழப்பினாலும் நீ குழம்ப மாட்ட. நல்ல கவனிங்க. இவன் குழம்பிட்டான். அவன் மந்தை மேய்ப்பர்கள் 1:9 அவன்கிட்ட சொன்ன உடனே
நம்ம தனியாக போனால் பெரிய ஆள் ஆயிரலாம்னு நினச்சிட்டான். ஆபிரகாமை வச்சு தான் அவனுக்கு ஆசீர்வாதமே அவனுக்கு தெரியலை. நல்லாக்காவ நீங்க ஆசீர்வாதமே ஆபிரகாமை வச்சுதான். அவர் அழைச்சது லோத்தை இல்லையா, அவர் அழைச்சது ஆபிரகாமை தான். வாசிப்போம். அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பொருக்கும் உன் மெய்ப்பொருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். அது பேர் தான் ஞானம். Abraham was not getting himself involved in the problems happening at between relations. அந்த பிரச்சனைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள அவன் விரும்பல. அதை குறித்து அவன் பேச விரும்பல, அதனுடைய விளக்கம் கேட்க விரும்பல. அந்த பணத்துக்கோ அந்த பொருளுக்கோ அவன் ஆசையும் படல. பியூட்டிஃபுல் ஆன்சர் கொடுப்பான். வாசிப்போம். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? தேசம் முழுவதும் உனக்கு முன்னாலதான் போயிருக்கு. நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ போகலாம், நீ விரும்புறபடி நீ போகலாம். நல்ல கவனிங்க, இதுல பரலோக ஞானம் உண்டு. பிரச்சனையை உண்டாக்குறவன உள்ள வச்சிட்டு இருக்கிறவன் மதீனம் உள்ளவன். பிரச்சனை ஒருத்தனால வருதா, அப்புறம் அவனை வைக்க கூடாதுங்க. அதை நிமித்தம் நீ பரலோகத்தை இழந்துருவ. அப்புறம் அதை தெரிந்துக்கிட்டான். அது பரலோக ஞானம். வாசிப்போம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். எந்த பக்கம்னாலும் போ, உனக்கு வேண்டியதை எடுத்துக்கப்பா, உனக்கு வேண்டியதை எடுத்துக்கப்பா. உனக்கு பணம் தானே முக்கியம், உனக்கு நிலம் தானே முக்கியம். எந்த நிலம் வேணும் நல்லா கவனிங்க. ஞானத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். எது உலக ஞானம், எது பரலோக ஞானம்? ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஞானத்தில் என்ன டிஃபரன்ஸ்? என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என் இருதயம் எனக்குள் மகிழும் என்று தானே சொன்னார். அவரை சந்தோஷப்படுத்துற ஞானம் என்னது? உனக்கு என்ன வேணுமோ நீ அதை எடுத்துக்கோ. நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போறேன். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அது பரலோக ஞானம். ஆனா லோத்துடைய ஞானம் என்னது? 10வது வசனம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். நீர்வளத்தை பார்த்தான். உலக ஞானம். அவ ஆண்டவரை பார்க்கலையா? அந்த நீர்வளத்தை உண்டாக்குற ஆண்டவரை பார்க்கலையா? வாசிப்போம். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். கர்த்தரையும் விட்டுட்டான், ஆபிரகாமையும் விட்டுட்டான், ஆபிரகாமுடைய ஐக்கியத்தை விட்டான். ஞானம் இல்லை. நல்லா கவனிக்க வேண்டும். 14வது வசனம். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு, லோத்து எல்லாத்தையும் ஆண்டவர் சைலண்டா நின்று கவனிக்கிறாரு.
சைலண்டா கவனி. ஆபிரகாம் என்ன முடிவு எடுக்கிறான், லோத்து என்ன முடிவு எடுக்கிறான்னு அவர் பார்க்கல. ஆபிரகாம் என்ன முடிவு எடுக்கிறான்? ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுக்கல. ஆபிரகாமுடைய ஞானம் எப்படி இருக்கு? தேவனை பிரியப்படுத்துற ஞானமா? அதை பார்க்கிறாரு. ஆபிரகாம் எடுத்த முடிவு கர்த்தரை மகிழ்வித்தது. என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தா என் இருதயம் எனக்குள் மகிழும் என்று சொன்னாரே. அப்ப ஆபிரகாமுடைய இருதயத்துக்குள்ள ஞானத்தை வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய இருதயம் மகிழுகிறது. அந்த மகிழ்ச்சியில தான் இப்ப அவர் பேசுறாரு. வாசிப்போம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. என்றைக்கும் தரப்போறப்பா. கிழக்க மேற்க தெற்க. நல்ல கவனிங்க. ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை தேடி போகாதீங்க. ஆசீர்வாதம் அவர்கிட்ட இருந்து வரணும். அவரை பிரியப்படுத்து. அவர் உனக்கு எல்லாத்தையும் தருவார். அவரை மாத்திரம் பிரியப்படுத்து. அவருக்கு எது பிரியம்? சகலத்தையும் தருவார். ஆச்சரியமா இருக்கும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். பரலோக ஞானம் ஆபிரகாமுக்குள்ள. அது என்னது? ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடுவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பிள்ளையே பிறக்கலையா? அவன் இருதயத்தை அறிஞ்சு வச்சு சொல்றாரு. அவருக்கு அவன் இருதயம் தெரியும் அவருக்கு. நல்லா கவனிங்க. அவனுக்கு குழந்தை கொடுத்தா அந்த பிள்ளையை எப்படி வளர்ப்பான்? அவருக்கு பிரியமாக தான் வளர்ப்பான். அவருக்கு பிரியமாக தான் வளர்ப்பான். உலகத்தான வளர்க்க மாட்டான். A beautiful testimony from the Lord. கர்த்தர் கொடுக்கிற சாட்சி அது. பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம் ஆபிரகாமுக்குள்ள எப்படி இருந்ததுங்கிறது தான் சொல்லி கொடுத்துட்டு வர்றேன். ஆதியாகமம் 20வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அங்க மிரட்டி போட்டாரு. 7வது வசனம். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். இவர் ஒண்ணு அவன்கிட்ட போய் அவனுக்காக ஜெபம்னு சொல்லல. இவர் சொல்லல. ஆனா அவர் சொல்றாரு, நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். அப்படின்னா எது கர்த்தருக்கு பிரியங்கிறது ஆபிரகாமுக்கு தெரியும். ஐயா, உனக்காக அவன் ஜெபிப்பான். அவர் சொல்லுற சாட்சி அது. இவன் மனைவியை தூக்கிட்டு போயிட்டான்னு சொன்னா ஆவேசம் வரும், கோபம் வரும்,
கர்த்தர் கொடுத்த தண்டனை நல்லதுன்னு தானே நினைப்போம். ஆனால் ஆபிரகாம் பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம் உள்ளவன் அல்லவா. அப்போ கர்த்தருக்கு பிரியமானது எதுவும் தெரிஞ்சு அவன் ஜெபிப்பாங்கிறாரு. அவன் எப்படி ஜெபிக்கிறான்? ஆதியாகமம் 20வது அதிகாரம் 17வது 18வது வசனம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். என்ன வேண்டியிருப்பான்? மன்னிங்க ஆண்டவரே என்ன சொல்லியிருப்பான்? அவர் மன்னிச்சாதான் பழையபடி கொடுப்பாரு. மன்னிங்க ஆண்டவரே, என் மனைவியை தானே தூக்கிட்டு போயிட்டா, மன்னிங்க ஆண்டவரே. தேவனுக்கு பிரியமானதுயா, ஆண்டவருக்கு பிரியமானது. நல்லா கவனிக்க வேண்டும். ஆபிரகாமுக்குள்ள அழைச்ச நாளில் இருந்து அவன் மரிக்கிற நாள் வரைக்கும் அவரை எப்படி பிரியப்படுத்த முடியும்? அவரை எப்படி பிரியப்படுத்த முடியும்? எல்லாம் கவனிக்க வேண்டும். அவரை பிரியப்படுத்துகிற காரியம் ஆதியாகமம் 26வது அதிகாரம் 4வது வசனம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் அவருடைய ஒரு கட்டளையும் அவன் மீறினதில்லை. நல்லா கவனிக்க வேண்டும். அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அத்தனை செய்வான். பெத்த மகனையே பலியிட சொன்னாரு. அவரை பிரியப்படுத்தின அவருக்கு கீழ்ப்படின்னு சொல்லி அந்த பெத்த மகனையே பலியிடத்துக்கு கொண்டு போயிட்டாயா. ஆதியாகமம் 25வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நிறை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தான் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். பூரண வயசிலே மரித்து போனான். எங்கே இருக்கிறான்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11வது வசனம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்து இருப்பார்கள். நல்ல கவனிங்க. அங்க இருக்கிறான், பரலோகத்தில் இருக்கிறான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இட்ஸ் இம்பார்ட்டன்ட். God expects a greatest wisdom to please him. அவரை பிரியப்படுத்துறது என்ன? எப்படி? எது அவருக்கு பிரியம்? அவருக்கு பிரியமானது நீ செய்யணும்னு நீ விரும்பினா உனக்குள்ள அவருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் வரும் பொழுது நம்ம இஷ்டத்துக்கு எதையுமே செய்ய முடியாது. ஒன்னொன்னும் செய்யும் பொழுது கூட இது ஆண்டவரை துக்கப்படுத்திடுமோ, இதில் ஆண்டவர் வேதனைப்பட்டுருவாரோ, நல்லா கவனிக்க வேண்டும். நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவனிப்பார். நீ சிந்திக்கிற ஒவ்வொரு சிந்தனையும் அவர் கவனிப்பார். நீ செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் கவனிப்பார். அது அவருக்கு பிரியமா இருக்குமா? அவரை பிரியப்படுத்த எப்படி நடக்கணும்? இந்த ஞானம் சொல்லி கொடுக்கும். போகட்டும். மோசேயினுடைய காலத்தில் நல்ல கவனிங்க, சபை ஆரம்பமாவதே அப்பந்தான்.
சபைன்னு சொல்லி ஆண்டவர் அழைச்சதே அப்பந்தான். ஆபிரகாம் காலமாக இருந்தாலும் சரி, நோவாவின் காலமாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட ஒரு மனிதனோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டிருந்தார். நம்ம பரலோக ஞானம்னு சொல்லி தியானிக்கும் பொழுது எப்படி ரட்சிப்பின் மூலம் ஞானத்தை பெற்றோம் தியானித்தோம், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தின் மூலம் எப்படி ஞானம் வருங்கிறதை தியானித்தோம், வேத வசனங்கள் மூலம் எப்படி கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுப்பாருங்கிறதை தியானித்தோம், பரிசுத்த ஆவியானவர் மூலம் கர்த்தர் எப்படி நமக்கு ஞானத்தை கொடுப்பார் என்பதெல்லாம் தியானித்தோம். ஆனால் இன்றைக்கு திருச்சபை மூலம் எப்படி ஞானத்தை கொடுப்பார், நல்லா கவனிக்க வேண்டும். The major part in our life is the Lord will teach a person through the church to inherit the kingdom of God. அநேக காரியங்களை சபை மூலமாக தான் சொல்லிக் கொடுப்பார். எப்படி சொல்லிக் கொடுப்பாருங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். மோசேயினுடைய ஊழிய ஓட்டம் முடிய போகிறது, நல்லா கவனிக்க வேணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவருடைய ஊழிய ஓட்டம் முடிய போகிறது. எப்போ ஊழிய ஓட்டம் முடிய போகிறது, இப்போ நீ மேலே போக போகிற, உன் நாட்கள் முடிகிறதுன்னு சொல்லிட்டாரு. நீ கானானுக்கு போக மாட்டே. உடனே மோசே ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே என்னுடைய நாள் முடியுதுங்கிறீரே, இந்த சபை மேய்ப்பன் இல்லாத மந்தி ஆயிடக்கூடாது ஆண்டவரே, அதற்கு ஒரு புருஷனை ஏற்படுத்தும். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான். என் நாகமம் 27வது அதிகாரம் 12வது 13வது வசனங்கள். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இந்த அபாரிம் மலையில் ஏறி நான் இஸ்ரவேல் புத்தருக்கு கொடுத்த தேசத்தை பார். நீ அதை பார்த்த பின்பு உன் சகோதரனாகிய ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. ஒரு நாள் முடிஞ்சிருச்சுப்பா, ஓட்டம் முடிஞ்சிருச்சு. உடனே அவன் என்ன கேட்டான் தெரியுமா? 15வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மெய்ப்பன் இல்லாத மந்தையை போலிராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும் படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும் படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். நல்லா கவனிங்க, அன்றே மேய்ப்பன் இல்லாத மந்தையா இருக்கக்கூடாது, ஒரு புருஷனை ஏற்படுத்தும். என்ன பதில் சொன்னார்? வாசிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலியாசருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்தராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும் படிக்கு உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. நானும் என்ன சொல்றாரு? ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா. அப்ப நான் ஏற்கனவே அபிஷேகிக்கப்பட்டவன். அவர் யாரை தெரிந்தெடுக்கிறாரு? அபிஷேகிக்கப்பட்டவனை தெரிந்தெடுக்கிறார். நல்லா கவனிக்க வேண்டாம். யார் மேய்ப்பனா இருக்க தகுதி? யோசுவான்னு அவர் சொல்லல, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவாய் தெரிந்து கொண்டு 70 பேர் மேல மோசே மேல இருந்த அபிஷேகத்தை இறக்குனாரு. அந்த 70ல் இவனும் ஒருத்தன். இருபத்தி 22, 23.
மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே யோசுவாவை அழைத்து கொண்டு போய் அவனை ஆசாரியன் ஆகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான். அவன் மேல அப்படியே கையை வச்சிட்டான். இம்பார்ட்டேஷன். அது வச்ச உடனே மோசேக்குள் இருந்த அபிஷேகம், மோசேக்குள் இருந்த ஞானம், மோசேக்குள் இருந்த கிருபை அவன் மேல அப்படியே இறங்குது. உபாகமம் 34வது அதிகாரம் 9வது வசனம். மோசே நூனின் குமாரன் ஆகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். ஏன் கீழ்ப்படிந்தாங்க? இப்ப அவனுக்குள்ள மேய்ப்பனின் அபிஷேகம், ஞானத்தின் அபிஷேகம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஞானத்தின் அபிஷேகம்னா ஆவியானவர் எப்படி மோசே மூலமாக வழி நடத்தினாரோ அதே மாதிரி ஆவியானவர் யோசுவா மூலமாக அவர்களுக்கு கட்டளையை கொடுத்து வழி நடத்துவார். நல்ல கவனிங்க. சபை மூலம் ஆண்டவர் வழி நடத்துகிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். How the Lord will teach the people of God through the church. எப்படி சொல்லிக் கொடுப்பாரு, எப்படி நடத்துவாரு. மோசேயின் காலத்தில் என்ன செய்தாரு, எப்படி சொல்லிக் கொடுத்தாரு. யாத்ராகமம் 24வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். என்ன சொல்றாரு? அவங்களை நடத்துறதுக்கு வேண்டிய, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டளை எல்லாம் உனக்கு தரப்போறேன். மேலே வந்து காத்துரு, என் சமூகத்தில் வந்து காத்துரு. போயிட்டான், மேலே போயிட்டான். 16வது வசனம். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். 7வது நாள் தான் பேசுறாரு. ஐயா, சபை மக்களுக்காக, சபை மக்களை வழிநடத்துறதற்காக, சபை மக்களுக்கு கட்டளைகள் கொடுக்கிறதற்காக அவருடைய சமூகத்தில் போய் காத்திருக்கிறான். மலைக்கு மேலே ஆகாரம் கிடையாது, தண்ணி கிடையாது. ஆண்டவர் 6 நாளைக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிக்கிறாரு. அவனுக்கு சொல்லி கொடுத்து முடிக்க எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? கடைசி வசனம். மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். 40 நாள் இருக்கிறான். ஐயா, shepherd life is a sacrificial life. என்னத்தையோ கொண்டு வந்து பேசிட்டு போக முடியாது. அதுகளை வழிநடத்தக்கூடிய கட்டளைகள் அவர்கிட்ட பெறணும். காத்து கிடக்கிறான். 40 நாள் காத்து கிடந்தா பெற்று வர்றான். அதுக்கப்புறம் ஆண்டு மறுபடியும் பேசுறாரு. யாத்ராகமம் 25வது அதிகாரம் 1வது 8வது வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. இப்பதான் முதலா
ஆலயம் கட்டப்படுகிறது. அதை ஆசரிப்பு கூடாரன்னு மோசே பேர் வைக்கிறான். ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை எனக்கு உண்டாக்குங்கிறாரு. பரிசுத்த ஸ்தலம் சொல்றாரு. எதற்காக அது உண்டாக்க சொல்றாரு? 22வது வசனம், அங்கே நான் உன்னை சந்திப்பேன். அங்கே நான் உன்னை சந்திப்பேன். நல்ல கவனி, உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். ஆண்டு சொல்றாரு. அங்கிருந்து அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ அங்க நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். அப்போ மோசே மூலமாக தான் பேசுறாரு. மோசே மூலம் தான் சொல்லிக் கொடுக்கிறாரு. மோசே மூலம் தான் வழி நடத்துகிறாரு. அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். உபாகமம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து, நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அப்ப யார் மூலமா சொல்லிக் கொடுக்கிறாரு? மோசே மூலமாக. வாசிப்போம். ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாயிருக்கும். இதுதான் ஞானம். அந்த கட்டளைப்படி அதுதான் பரலோகத்தை சுதந்தரிக்கக்கூடிய ஞானம். நீ கானானுக்குள்ள போகணும்னா அந்த கட்டளைப்படி நடந்தாதான் போக முடியும். வாசிப்போம். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? வேற பெரிய ஜாதி எது? வாசிப்போம். இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது? ஐயா, யாருக்குமே சொல்லிக் கொடுக்காதது கர்த்தர் அங்க சொல்லிக் கொடுக்கிறாரு. நீங்களும் நானும் யாருக்குமே சொல்லிக் கொடுக்காத நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. வாசிப்போம். ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில். நல்ல கவனிங்க. அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த கட்டளையில தான் இருக்கு. அந்த கட்டளையே தெரியலைன்னா அந்த பயம் இருக்காது. அதனாலதான் தாவீதுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. அவன் இந்த உபத்திரவத்தின் பாதையில போனதுக்கு அப்புறம் தான் அந்த கட்டளையில கற்றுக்கொண்டான். அதுல தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். அதையெல்லாம் சபை மூலமாக, சபையில மெய்ப்பன் மூலமாக சொல்லிக் கொடுக்கிறார். வாசிப்போம். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும். நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். உன் ஆத்மா அங்கதான் இருக்கு. அந்த கட்டளையை மீறினா ஆத்மா அழிஞ்சு போயிடும். எதுக்கு கட்டளை? நீ இப்படி நடந்து எதுக்கு சொல்லி கொடுக்கிறாரு? ஆத்மா பரலோகத்துக்கு போகணும். வாசிப்போம். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். இப்பதான் அந்த மோசேக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஆபிரகாம் பிள்ளை பிறகு முன்னாலே அவன் இருதயத்துல அந்த கட்டளைகளின்படி பிள்ளைகளை நடக்க வைப்பான்னு நான் அறிந்திருக்கிறேன்னு சொன்னாரே. நல்லா யோசிங்க.
14வது வசனம், நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளப் போகிற தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் நியாயங்களையும் உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று அக்காலத்திலே கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். எல்லா கட்டளைகளையும் சபைக்கு மோசே மூலமாகத்தான் சொல்லிக் கொடுக்கிறார். சபை பழைய ஏற்பாட்டில் தேவனாகிய கர்த்தர் அவளை போதித்து நடத்தினது எல்லாம் மோசே மூலமாக. அந்த கட்டளைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுங்கிருவீங்க. இன்னைக்கு உள்ளது மாதிரி இல்லை. அன்னைக்கு பயங்கரமான கட்டளை. சபை மூலமாக பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு பகுதி இன்னைக்கு எடுத்திருக்கிறோம். அது பழைய ஏற்பாட்டின் பகுதி. இனி புதிய ஏற்பாட்டின் பகுதியை அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்போம். அல்லேலூயா.